என்னால் முடியாது என்று சொன்னவனை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று கூறி 300 பேரை வைத்து மீதியானியரை வெற்றி பெற வைக்க நம் தேவனால் ஆகும். அழைப்பை ஏற்க பயந்த இந்த மனிதன் யார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? எங்கள் பிதாக்கள் சொன்ன அவர் அற்புதங்கள் எங்கே? அவர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மிதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மித்யானியரின் கைக்கு தப்புவித்து ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக. விரைவாக ஆயத்தம் செய்யணும். நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று. ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமா கண்டனே. எனக்கு சமாதானம். பயப்படாதீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள். சமாதானம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊப்ராவில் இருக்கிறது. கிதியோனே, உன் தகப்பனின் காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போ. உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து இதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிடக் கடவாய். இவங்க எல்லாருக்கும் தெரியாம இதை முடிக்கணும். கர்த்தர் சொன்னதாலதான் இந்த இரவே செய்யணும். பாகாலின் பலிபீடம் முழுசா தகர்ந்து போயிருக்கு. பக்கத்துல இருந்த தோப்பும் வெட்டப்பட்டிருக்கு. யார் இதை செய்தது? இப்படி செய்ய தைரியம் யாருக்கு வந்தது? அவனே பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தவன். அவன் சாகணும். யோவாசே, உன் மகனை வெளியே கொண்டு வா. யோவாசின் மகன் கிதியோன் தான் செய்திருக்கான். அவனே பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தவன். நீங்களா பாகாலுக்காக வழக்காட போறீர்கள்? அதை நீங்களா ரட்சிக்க போறீர்கள்? பாகாலுக்காக யார் வழக்காடினாலும் அந்த மனிதன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது உண்மையிலேயே தெய்வமாக இருந்திருந்தால் அதன் பலிபீடத்தை தகர்த்தவனை தானே தண்டிக்கட்டும். அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி, கர்த்தாவே, எனக்கு பலம் தந்தா. இஸ்ரவேலே, போருக்கு எழுந்திருங்கள். தேவரீர் சொன்னபடி என் கையில இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். நீ தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். அப்படியே ஆயிற்று. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. அப்படினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை செய்யட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமியெல்லாம் பனியால் நனைந்திருக்கவும் தேவரீர் கட்டளையிடும். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார்.
தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அப்பொழுது எருபாகாலான கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்களும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் அருகே பாளையம் இறங்கினார்கள். கிதியோனே, மீதியானியரின் பெரிய பாளையம் உங்களுக்கு வடக்கே ஓரே மேட்டிற்கு பின்னிருந்த அந்த ஆழமான பள்ளத்தாக்கிலே தங்கி இருக்கிறது. அங்கு பளபளக்கும் ஆயுதங்களும் எண்ணிக்கை இல்லாத சிப்பாய்களும் ஒட்டகங்களும் எல்லாம் படையாக சூழ்ந்திருக்கிறது வீரன். கிதியோனே, உன்னோடு இருக்கிற ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிவிடுங்கள். கிதியோனே, 22,000 வீரர்கள் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் தான் மீந்திருக்கிறார்கள். அவர்கள் போகட்டும். கிதியோனே, ஜனங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை தண்ணீர் அண்டைக்கு நடத்திப்போ. அங்கே நான் அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன். என்னதான் இன்னும் பரீட்சை இருக்குமோ? கடவுள் கிதியோனோட இருக்கிறார். பயப்படாதீங்க. மீதியார் நம்ம பார்த்துட்டாங்கன்னா தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும் க்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்ட அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சிப்பேன். கிதியோனே, கர்த்தரே, எல்லாம் உமது கிருபை. கிதியோனே, மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். இதுதான் கர்த்தரின் நேரம். பயப்படுபவர்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லலாம். ஆனால் இந்த 300 பேர் தங்கியிருந்து போரிடுவார்கள். உனக்கு பயம் இருப்பின் உன் வேலைக்காரனாகிய பூராவோடு சேர்ந்து கீழப்போ. அவர்கள் சொல்லுகிறதை கேள். அப்பொழுது உன் கரங்கள் பலமாகும். நீ எழுந்து அந்த பாளையத்திற்குள் இறங்கிப்போ. அதை உன் கைக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். பூரா என்னுடன் வா. இப்பொழுதா? கீழே அந்த பாளையத்திற்குள்ளா? சரி, நான் உங்களோட வருகிறேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்குள் உருண்டு வந்தது. அது எங்கள் கூடாரத்தை வந்தவுடனே அதை தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் தரையில் விழுந்து போயிற்று. சகோதரா, இது வேறு எதுவும் அல்ல, இஸ்ரவேலியனாகிய கிதியோனின் பட்டயம். தேவன் மீதியானியரையும் எங்கள் எல்லா படையையும் அவன் கைக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது கிதியோன் கேள்விப்பட்ட வார்த்தைக்கு கர்த்தரை தொழுதான். அவன் மீண்டும் பாளையத்திற்கு திரும்பினான். எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்கள் செய்யுங்கள். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எக்காலங்கள். இப்பொழுது உங்கள் குரல் முழங்கட்டும். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இது என்ன நடக்கிறது? எதிரிகள் ஆயுதத்தில் தாக்குதல். ஐயோ, நாம் தோற்றோம். ஓடுங்கள். நாம் தோற்றுவிட்டோம். அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷரும் இஸ்ரவேலர் கூடி மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். எபிராயீம் மனுஷரே, அந்த நதிக்கு சென்று துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள்.
அவர்களை விட்டு விடாதீர்கள். ஓரேப்பையும் சேப்பையும் உயிரோடே போக விடாதீர்கள். முன்னேறுங்கள் வீரர்களே. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைத்திற்கும் பெல் பட்டனை செட் செய்ய மறக்காதீர்கள். அப்போது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இது போன்ற இன்னும் பல விசுவாசத்தை எழுப்பும் காணொளிகளை பார்க்க தமிழ் பைபிள் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுது நாங்கள் போடும் புதிய வீடியோகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்.